விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புரட்டாசி மாதம் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு இந்த மாதத்திற்குடைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய மாற்றம் அற்புதமான லாபஸ்தானத்தில் வந்து இணைவது நல்ல நிலை. ஆனால் அங்கு கேதுவுடன் இணைவது சற்று பொறுமை எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அடுத்து நடக்கக்கூடிய கிரக நிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய 7-12 உடைய சுக்கிரன் கிரகம் 12ஆம் வீட்டில் வந்து இணைய போகிறார். அதன் பிறகு புரட்டாசி 7 நாட்கள் கழித்த நிலையில் உங்களுடைய அஷ்டமாதிபதியான கிரகம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து இணைய போகிறார். சோ இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முக்கியமான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதனால் சற்று தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சுக்கிரனாலும் சற்று தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மேலும் எல்லோருக்கும் தெரிந்த இவங்களுடைய ராசிநாதன் 8ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கக்கூடியது எல்லாவற்றையும் விட அதிகமான எச்சரிக்கையை இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்கிறது. முதலில் ராசிநாதன் 8இல் இருப்பது முதன்மையான கவனமான பலனாக நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். மேலும் அவர் ராகு சாரத்தில் செல்வது, செவ்வாய் கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்வதும், அந்த திருவாதிரைக்குடைய ராகு உங்களுடைய புத்திஸ்தானத்தில் இருப்பதும் நிறைய மன ஆரோக்கியத்தில் நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை. குழந்தைகள் தொடர்பாக, மனம் தொடர்பாக, பூர்வீகம் தொடர்பாக, காதல் தொடர்பான நிறைய பிரச்சனைகளை சிலர் சந்திக்க நேரலாம். இது எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரிந்தவரை ஓரளவிற்கு சுமூகமான ஒரு நண்பர்களுடன் இல்லைனா சீனியராக உங்க ஃபேமிலியில இருப்பவர்களிடம் கேட்டு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். இந்த மாதத்திற்குடைய தனித்துவமான சூரியனுடைய மாற்றம் கன்னியில் இணைவது, உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய மற்றொரு வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுடன் சூரியன் இணைவது, அரசு அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சற்று நிதானமாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமாக முதல் வாரம் ஓரளவிற்கு சுமாராக இருக்கும். புதன் அங்கு பரிவர்த்தனையாக அதற்கு ஒரு சூரியன் வீட்டில் புதனும், அந்த புதன் இருக்கக்கூடிய சிம்ம ராசியுடைய சூரியன் கன்னியில் இருப்பதும் ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கும். ஆனால் புரட்டாசி ஒரு வாரம் முடிந்த பிறகு புதன் கிரகமும் வந்து கேதுவுடனும் சூரியனுடனும் கன்னியில் இணைவது, உங்களுக்கு அஷ்டமாதிபதியான ஒரு கிரகம் 11இல் இருப்பது நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க முடியாமல் இழுபறியாக இருக்கலாம். அரசு அரசாங்கம் தொடர்பான நண்பர்களுக்கு நினைத்த விஷயங்களை நடத்தி கொள்ள முடியாத அளவிற்கு சில குழப்பங்கள் இருக்கலாம். சற்று நிதானம், பொறுமை நீங்க எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வந்து இருப்பது, அது தன்னுடைய வீடாக ஆட்சியாக துலாத்தில் சுக்கிரன் இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தால் சரியான முறையில் அவங்களை நீங்க பாதுகாப்பாக அவங்களை நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போக வேண்டியது ரொம்ப பொறுப்பான நிலை. விருச்சிகத்தில் ஆணாக இருந்தீங்கன்னா உங்க மனைவி, நீங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர். கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வந்தால் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். 2 பேருடைய ஆக்சஸ்லயுமே குழந்தைகளோடு சில சறுக்கல்கள், போராட்டமான நிலை, குழந்தைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை, அவர்களால் மன உளைச்சல், ஏதோ ஒரு மன அழுத்தம் போன்ற நிலை இந்த விருச்சிக ராசி ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிரகங்கள் காட்டுவது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது. ஆனாலும் விருச்சிக ராசிக்கு முக்கியமான பலத்தை கொடுப்பது இங்கு சனி கிரகம். அவர் 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் வக்கர நிலையில் இருப்பது போன்ற ஒரு தொடர்பு. எந்த நிலையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு தைரியம் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஓவர் தைரியமாக, அலட்சியமான ஒரு நிலையில் இருக்காமல் ஒரு பாதுகாப்பான தைரியமாக நீங்க மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக எந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுக்காக இருந்தாலும் இல்ல உங்களோட ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக இருந்தாலும் இந்த அலட்சியமான தைரியம் அங்கு தேவையில்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 12இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வேற நல்ல பலன்களை கொடுக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக மாணவ மாணவிகளுக்கு இது மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களில் வெளிநாட்டு தொடர்பிற்கு ஒரு லாபமான நிலை அப்படின்னு சொல்லலாம். இது ஓரளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ், உத்தியோகத்தில் அற்புதமான ஆன்சைட், இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு கிரகம் உங்களுக்கு 5 குடையவர் 7இல் இருந்தாலும் உங்கள் ராசியை பார்க்கிறார்னு சொல்லலாம். ஆனால் அவர் இங்கு சாரம் வாங்கியது உங்கள் ராசிநாதனும் 6 குடையவரும் ஆகிய செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பதும், அந்த செவ்வாய் மீண்டும் ராகுவுடன் சேர்ந்து எல்லாமே மேலோட்டமான நல்ல பலன்களை கொடுத்தாலும் உள்ளூர விருச்சிகத்திற்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுவது போன்ற ஒரு நிலையை இது காட்டுகிறது.
11 இருக்கக்கூடிய சூரியன் கேதுவினால் நீங்க அவசரப்பட்டு எந்த விஷயங்களையும் கமிட் செய்யாமல் இருப்பது, நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் முடிக்க முடியாத இந்த நிலையினால் இது பணப்புழக்கத்திற்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை. இந்த நேரத்திற்குள் இந்த பணம் கொடுக்கிறேன் அப்படின்னு சில இடங்களில் நீங்க வாக்குறுதி கொடுத்தால், அது கொடுக்க முடியாமல் போனால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறலாம். அது போன்று சில பணத்தை பொறுத்தவரை வட்டி கட்டக்கூடிய நிலையில் சில மீட்டர் வட்டி இது போன்று நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது. ஒரு நாள் டிலே ஆனா கூட நம்ம அதற்கு நிறைய பணத்தை நம்ம இழக்க வேண்டிய நிலை இருக்கும். சோ நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்காது அப்படிங்கறத புரிந்து கொண்டு யாருக்கும் நீங்க கமிட் பண்ணாமல் இருப்பது, ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது, உங்களுக்கு சுற்றி எல்லாம் நல்ல விதமாக நடப்பது போன்று இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஏதோ ஒரு சின்ன இக்க வைத்தது போன்ற நிலை அப்படிங்கறத நீங்க உணர்ந்து சற்று சுதாரிப்பாக இருப்பது நல்ல நிலை. முருகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு நல்ல நிலை. உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு உத்தியோகத்தை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் ரொம்ப உதவியான ஒரு செவ்வாயுடைய ஒரு வழிபாட்டிற்குடைய தெய்வமாக முருகர் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் வழிபாடு இந்த வாரம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை தேவை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சலசலப்பு மீண்டும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவரவர்களுடைய நிலைக்கேற்றாற் போல ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் பார்த்து கொண்டாலே போதுமான நிலை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் சந்திரன் சுற்றி வரக்கூடிய வீடுகள் ரீதியிலான உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். சற்று கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய மாதம் அப்படின்னு கூட விருச்சிகத்திற்கு புரட்டாசி மாதத்தை சொல்லலாம்.